ஐட்டம் சாங்குக்கும் ஓப்பனிங் சாங்குக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஒரு பொண்ணோட 4 பசங்க ஆடினா அதுதான் ஐட்டம் சாங். அதே ஒரு பையனோட 4 பொண்ணுங்க ஆடினா அதுதான் ஓப்பனிங் சாங். ஆனா நம்ம சசிகுமார் மட்டும் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா ஆயாவோட தான் ஆடுவார். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் நம்ம குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். இன்னைக்கு நாடு ஃபுல்லா பேசிட்டு இருக்க விஷயம் வெங்காயத்தோட விலை ஏற்றம் தாங்க. அதாவது உங்க வீட்டுல வந்து தங்கம் இருக்கா, வெள்ளி இருக்கா, வைரம் இருக்கா அப்படின்னு கேக்குறத விட இன்னைக்கு உங்க வீட்டுல வெங்காயம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு வெங்காயத்துக்கு பயங்கர கிராக்கி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 1 கிலோ தங்கம், 1 கிலோ வெள்ளி, 1 கிலோ வைரம் வச்சிருந்தா கூட இன்னைக்கு எல்லாம் பணக்காரன் இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. உங்க வீட்டுல 3 கிலோ 4 கிலோ வெங்காயத்தை வச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் பணக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. பெட்ரோலும் 75 ரூபா விக்குது, வெங்காயமும் கிலோ 75 ரூபா விக்குதுன்னா பாத்துங்க. அந்த அளவுக்கு வெங்காயத்துக்கு மேல அவ்வளவு டிமாண்ட். இப்பெல்லாம் வீட்டுல வெங்காய தோசை, வெங்காய சட்னி, வெங்காய பக்கோடா, வெங்காய ஊறுகா இதெல்லாம் வந்து கேட்டேன்னு வச்சுக்க அப்படி கரண கொடூரமா எல்லாரும் வந்து காண்டாகிறாங்க. சோ இந்த வெங்காயம் வந்து இன்னைக்கு அவ்வளவு டிமாண்ட் ஆயிருச்சு நம்ம நாட்டுல. சோ அதனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஆண்டோ? பாஸ் வெங்காயத்துக்காக விடுங்க. சொல்லு. வெங்காயத்தை வந்து பத்தி பாட்டு பாடுன்ட்டு ஓகே வரிகளே எழுதி கொடுத்திருக்காங்க. வரிகளே எழுதிட்டாரா? ஆமா ஆமா, ரொம்ப புண்ணியமா போகட்டும். இவரு பேரு என்னன்னு அவர் வந்து ஏப்பகுமார் கோடம்பாக்கத்துல இருந்து வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏப்பகுமார் வெங்காயம் சாப்பிட்டு ஏப்ப விட்டுருக்காரு. ஏப்ப விட முடியலையா? ஏப்ப விட முடியலையா? வெங்காயம் சாப்பிட முடியலையே. ஓகே ஓகே ஓகே. ஏப்பகுமார் இப்போ வந்து அவர் பாட்டு எழுதி பாட சொல்லியிருக்காரு. அவரே எழுதி அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி ஏப்பகுமார். ஆண்டோ, வெங்காயத்தோட இந்த பாடல் வரிகள் எல்லாம் படிச்சா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஒரு வெங்காயம் தன்னோட வாழ்க்கை வரலாறு கூறுற மாதிரி இருக்குதுப்பா. இனிமே வந்து ஆம்லெட்டுக்கு வெங்காயம் கிடையாது, தோசைக்கு வெங்காயம் கிடையாது, அருமையான இந்த மழை சீசனுக்கு டீக்கு வெங்காய பக்கோடா கிடையாது. இப்படி எதுக்குமே வாழ்க்கையில வெங்காயம் கிடையாது. வெங்காய படத்தை எழுதி வச்சுக்கிட்டு இல்ல வரைஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்குதான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும் வெங்காய தோசை அப்படின்னு மனசுல நினைச்சுக்கணும். தோசையை வந்து பக்கத்துல வெங்காயம் போட்டோ பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே. சோ நம்ம ஏப்பகுமாருக்காக அந்த பாட்டை இப்ப நம்ம பாடிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாய்ஸ் நீங்க ரெடியா? குடிச்சு ஒரு பாய்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆண்டோ நீங்க ரெடியா? ஓகே. ஏன் பேரு வெங்காயங்க, ஏன் பேரு வெங்காயங்க, நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க ஏன் பேரு வெங்காயங்க, ஏற்கனவே வித்தவங்க ஏமாளியானாங்க ஏன் பேரு வெங்காயங்க, பதுக்கித்தானே வச்சவங்க புத்திசாலியானாங்க ஏன் பேரு வெங்காயங்க, போன மாசம் 10 ரூபாய், இந்த மாசம் 100 ரூபாய், அடுத்த மாசம் என்னவாகும் ஏன் பேரு வெங்காயங்க. ஆம்லெட் போட வேண்டும் என்ன வெங்காயம் தெரியுமா? ஆம்லெட் போட வெங்காயம் வேண்டும் என்ன தெரியுமா? சாம்பார்க்கும் வெங்காயம் வேண்டும் என்ன தெரியுமா? எவ்வளோன்னு கேப்பீங்க, பொரட்டி பொரட்டி எடுப்பீங்க, சட்டில போட்டு வறுப்பீங்க. இன்னும் நீங்க பாக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வேணுங்க. என் பேரு வெங்காயங்க, என் பேரு வெங்காயங்க, என் பேரு வெங்காயங்க, நம்ம மார்க்கெட் ஏறிச்சுங்க. என் பேரு வெங்காயங்க, நம்ம மார்க்கெட் ஏறிச்சுங்க. என் பேரு வெங்காயங்க, 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 வெங்காயங்க. ஆஹா ஆஹா, அற்புதமான இந்த திரை கவனத்தை உங்களுக்கு வழங்கியது குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். சோ வெங்காயத்தை பத்தி இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு சிறப்பான பாடல் நீங்க எந்த தொலைக்காட்சி வரலாற்று கேட்டிருக்க முடியாது, முடியுமே கேட்கவும் முடியாது. வெல்கம் பேக் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி and நம்ம குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். இன்னைக்கு தெனாலி தர்பார்ல இந்த சீட்ல வந்து உட்கார போறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு சூப்பரான ஒரு காமெடியன், சிறந்த ஒரு ஆக்டர். மதராசப்பட்டினம் படத்துல வந்து வாய் பேச முடியாம அறிமுகமானவர். இன்னைக்கு பேசுற வாயை கண்டா எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அந்த அளவுக்கு கவுண்டர் கொடுத்துட்டு ரொம்ப சிறப்பா நடிச்சுட்டு வர சதீஷ்.
சார். தேங்க்யூ. லாஸ்ட் 42 இயர்ஸ் நான் அந்த ஷோ மிஸ் பண்ண 42 years அதுவும் நீங்க இந்த போன் பண்ணி பாட்டு கேட்டா அதை கரெக்டா போடுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பத்தோ கிடையாது அது இல்லீங்களா, பொதுவா இப்ப அதான் நிறைய நடக்குதா, தப்பா வந்து இந்த டைரக்டர் ஷோ பத்தி சரியா பிரீஃபே கொடுக்கறதே இல்ல. தேங்க்யூ வெரி மச் சதீஷ். எப்படி இருக்கீங்க? சூப்பர். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. நிகழ்ச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்லா சந்தோஷமா சிரிச்சு சொல்லுப்பா. நல்லா இருக்கும்பா. ரியலாவே ஷோ சூப்பரா இருக்கு. நான் சமீபத்துல 2-3 இதெல்லாம் கண்டினியூஸா பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் நீங்களாம் நல்லா செம்மையா பண்றீங்க. அவர் முகத்தை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியலப்பா. ஆமா, நீங்க இன்னும் சூப்பரா பண்றீங்க. இப்ப தெரிஞ்சிருக்கு. இப்ப லைட்டா பொய் மாதிரியா இருக்கும். நிறைய இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருப்பீங்க. வரிசையா உங்க படங்கள் வேற வெளிய வந்துருச்சு. இப்போ அதுல இன்னொரு இன்டர்வியூ நீங்க வந்திருக்கீங்க. இப்போ இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமே நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா இந்த எதிர்நீச்சல் படத்துல லேடிஸ் டெய்லரா நடிச்சிருப்பீங்க. ரொம்ப பிரபலமான டெய்லரா இருந்திருப்பீங்க. அதுவும் இந்த பிளவுஸ் வெட்டுறதுல ஃபென்டாஸ்டிக்கான வேலைப்பாடுகள். என்ன வேலை அந்த படத்துக்கு பிளவுஸ் என்னமா கை தட்டுறாருங்க இவரு, இவ்வளவு நேரம் ஒண்ணும் இல்லாம. சார் அந்த படத்துக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் இது எடுத்துக்கிட்டீங்களா? ட்ரைனிங் ஆக்சுவலி சும்மா அந்த இது எப்படி தைக்கிறதுன்றது போய் ஒரு 2-3 நாள் போயிட்டு ஒரு பொண்ணு கிட்ட போய் கத்துட்டு வந்தேன். கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க வந்து சேலம் சைடுல இருக்கிற ஒரு சேலத்துல இருந்து நீங்க எப்படி மஞ்சப்பையோட வந்தீங்களா இல்ல ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம பாத்தீங்களா? ஏன்னா பொதுவா வந்து தமிழ் சினிமால வந்து வெற்றி கொடி நாட்டோர் எல்லாருமே ஒரு பிளாஷ்பேக் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான பிளாஷ்பேக்லாம் இருக்கு? அதெல்லாம் டிக்கெட்டு காசு எடுக்காம வந்துட்டு சும்மா வெளில வந்து இதுதான் வந்து சென்டிமெண்ட்ன்ற மாதிரி சொல்லிடுறது. நம்ம வந்து ட்ரெயின்ல வரல, இன்ஃபேக்ட் பஸ்ல தான் வந்தேன். பஸ்ல வந்தீங்க. பட் கிட்டத்தட்ட அதே பஸ்ஸா ஸ்லீப்பர்? அப்ப ஏதுங்க அது வந்து வித்தவுட்ல வரும்போது ஏசியா ஈஸியான்னு பாக்க முடியுமா? ஒண்ணு கிடைச்சதுல ஏறி வர வேண்டியதுதான். எந்த ஒரு ஆக்சுவலி எந்த சினிமால எந்த பேக் டிராப் யாரும் கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்களோ யாருமே கிடையாது. நம்மளாம் வந்து கண்டுபிடிச்சு பண்ணிக்கணும்ன்றதுதான். தைரியம் மட்டும் தான் இருந்தது ஊர்ல இருந்து வரும்போது. நம்பிக்கை தைரியம் ரெண்டு தான் இருந்தது. நம்பிக்கையும் நாணயமும். நாணயம் பாக்கெட் இருந்துச்சு, நம்பிக்கை தைரியம் நாணயம் இல்ல. நாணயம் சம்பாதிக்கிறதுக்கு நம்பிக்கையோட வந்தேன். லாரல் ஹார்டி, கவுண்டமணி செந்தில் இப்படி ஒரு பேர் வந்து ஃபேமஸான பேர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த வகையில நீங்களும் சிவகார்த்திகேயன் எதிர்நீச்சல் படத்துல மெரினா, எதிர்நீச்சல் அடுத்து ஒரு மான் கராத்தே, எல்லா படத்துலயும் வருது. இது யோசிச்சு பாத்தீங்களா இது எப்படி தானா செட் ஆச்சா எப்படின்னு? இது ஆக்சுவலி இந்த கம்பேரிசன் எனக்கு சந்தோஷம் தான். அவருக்கு ஏன்னா 2 பேருமே காமெடின்றதுனால அவருக்கு நம்ம வந்து ஒரு சத்யராஜ் சார் கவுண்டமணி அர்ஜுன் கவுண்டமணி அந்த மாதிரி. ஏன்னா அவங்க அந்த பேரே நிறைய ஹிட் பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயன் உங்களுக்கு ஓகே தானே? சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்மளையும் வந்து அந்த பண்ண விடுறதுன்றது பெரிய விஷயம் இல்ல. ஒரு ஹீரோ நம்ம காமெடின்றதுனால சும்மா அமிக்கி வச்சிடணும் வரன்றதெல்லாம் இல்லாம 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம். ஆக்சுவலா முன்னாடி நாளே வந்து உட்காந்து அந்த சீன் பேப்பர் வாங்கி ஸ்கிரிப்ட்ல ஃபுல்லா ஒர்க் பண்ணி அந்த மாதிரி தான் போவோம். ஸ்பாட்ல வந்து இந்த பஞ்சஸும் நாங்க இது பண்ணிட்டு எங்களுக்குள்ள இதுவும் வரும். நான் ஒரு பஞ்சு சொல்லிட்டு அவர் சொன்னதான் கரெக்டா இருக்குன்னா நான் அவருக்கு கொடுத்துருவேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கரெக்டா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ண அந்த கேரக்டர் பொறுத்து ஹீரோ சொல்லலாமா காமெடின்னு சொல்லலாமான்னு வரும்போது அவரும் எனக்கு கொடுத்துருவாரு. அமைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா நாங்க அதான் இந்த முகப்புத்துன்னு ஒரு ஷார்ட் பிலிம் நடிச்சோம். அதுலதான் 2 பேருக்கும் இங்க பழக்கமானது ஒரு 4 years முன்னாடி. அதுல இருந்து என்னன்னா 2 பேருமே ட்ரை பண்ணிருந்தோம். 2 பேரும் சேர்ந்து படம் பண்றோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருந்தோம் ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மெரினா வந்து அதுல ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் மெரினால பாண்டியராஜ் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாரு. அவர் தான் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் ஒருத்தர் இருக்காரு நல்லா பண்ணுவாருன்ற மாதிரி. அவரு ஆக்சுவலா வேற ஷோஸ்ல எல்லாம் பாத்துருக்காரு. பட் கரெக்டா அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு சொல்றதுக்கான ஒரு இதுவா அவர் இருந்ததுனால இமீடியட்டா கூப்பிட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு அவரோட இது எல்லாமே பிடிச்சிருந்தது. ஓகே பாண்டியராஜோட பட்ஜெட்டுக்கும் நீங்க செட் ஆனீங்க. அது வேற மெயினா முதல் படம் 2ஆம் படத்துல பட்ஜெட்டே கிடையாது, பாவே கிடையாது. ஆமா, அதனால வந்து அதான் சோ என்ன பத்தியும் அவர் போய் இவர் கமிட் ஆனோடனே அவரும் என்ன பத்தி சொல்லியிருக்காரு. இவரும் இந்த மெரினா படத்துல வந்து உங்களுக்கு வந்து கேரவன் இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, நீங்க வந்து பீச்லயே ட்ரெஸ் மாத்திக்கணும்பா அப்படின்னு வந்து பாண்டியராஜ் சொல்லிட்டாராமே. ஆமா, வேற வழி இல்ல. ஆமா ஆமா, என்னன்னா நாங்க அப்படியே பீச் அந்த எண்ட்ல நிப்போம். கேரவன் வர முடியாது. அது சரி, ஹீரோயினுக்கும் கிடையாதுங்க. அந்த அம்மா பாவம் வந்து ஒரு ஸ்கார்பியோல பாவம் ஏசி போட்டு உள்ளே உட்காந்துருக்கும் ஃபுல்லா. சோ அதுதான் அந்த அம்மாக்கு. எங்களுக்கு அது கூட கிடையாது. நாங்க அப்படியே பீச்லயே வந்து உட்காந்துட்டு ஆனா பட் இனிமே அங்க ஜாலியா இருக்கும். பீச்ல காத்து நிறைய பொண்ணுங்க பசங்க எல்லாம் போயிட்டு வராங்க. அதை பாத்துட்டு இருந்தாலே ஜாலியா இருக்கும். அப்படிதான் மாத்துறது. ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரும் சிவகார்த்திகேயன் மட்டும் உட்காந்து என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங் இல்ல. அப்பப்போ ஓவியம் கூப்பிட்டு உட்கார வச்சுப்போம் பக்கத்துல. சரி, உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஃப்ளோவா அப்படியே பேசிட்டே இருக்கிறதுக்கு வந்து டிராமா பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. நீங்க கிரேசி மோகன் சாரோட டிராமா ட்ரூப்ல இருந்திருக்கீங்க ரைட்? கிட்டத்தட்ட 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். சனிஞாயிறுல டிவில படம் போலனா கூட ஆச்சரியருக்கும். வாணி மகால்ல நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. கண்டிப்பா வந்து போஸ்டர்ல வந்து ஜுராசிக் பேபி, மாது மேட் இன் சலூன் அப்படின்ற போஸ்டர் வந்து சென்னையில இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு நாளாவது பார்த்தோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இது என்ன சனி ஞாயிறு வந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
எங்களுக்கு இன்ஃபேக்ட் ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா நாங்க வந்து அந்த டிராமா போறதுன்றது ஒரு வேலையாவோ வந்து நம்ம இது ஒரு அதான் வேலையா செய்யறதா இல்லாம ஸ்கூல் போற மாதிரி கஷ்டம் எல்லாம் கிடையாது இல்ல. போனாங்க பயங்கர ஜாலியா தான் இருக்கும். அண்ட் ஒரே டைலாக் திருப்பி திருப்பி பேசுறோம் அப்படின்றது இல்லாம அங்க எக்ஸ்ட்ராவா டைலாக்லாம் நான் இது பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படி மாறும் ஸ்பாட்ல வந்து இந்த ஜுராசிக் பேபி, இந்த மேட் இன் மாது, மேரேஜ் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்குது. அந்தந்த நாட் 15 கூட கிடையாது, 79ல போட்ட டிராமான்னு நினைக்கிறேன் பண்ணது. சோ அப்போ வந்து கிரேசி மோகன் சாரும் அவரோட தம்பி மாது பாலாஜி நடிச்சிருப்பாங்க. காலத்துக்கு ஏத்தாப்புல ஆள் மாறிட்டா இருக்கும், கண்டென்ட்டும் மாறுதல்ல உள்ள மாறிட்டே இருக்கும். அதாவது டிராமா அதுதான் மேட்டர், அதுதான் எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு சிலது மாத்திக்கலாம். ஓகே, அப்படி என்னால நீங்க அப்படி ஓனா அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப அவர் ஏதாவது வந்து சொல்லி இருக்காரா, நான் சொல்லி கொடுத்தது மட்டும் ஸ்பேஸ் அப்படி சொன்னதே இல்ல. என்ன மேட்டர்னா சில விஷயங்கள் நான் வந்து அவர்கிட்ட சொல்ல மாட்டேன், நேரா போய் இதுல சொல்லிடுது. ஏன்னா ஒரு வேலை சொல்லி அவர் ஓகே இல்லன்னு சொல்லி அது ஒரு வேலை நம்ம அங்க போய் சொல்ல முடியாது இல்ல. திடீர்னு சில டைலாக் எக்ஸ்ட்ராவா சொல்லிட்டு அது அங்க நல்லா கிளாப்ஸ் வந்துரும். உடனே வந்து பாத்துட்டு நல்லா இருக்கு வச்சுக்கோ அப்படின்றாரு. அண்ட் எனிவேஸ் அவர் அந்த இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாரு. நம்ம கரெக்டான நல்ல டைலாக்ஸா சொல்லி இதை வச்சுக்கலாமான்னா அதுக்கு ஒரு வாட்டி நான் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப கேட்டாலும் ஒத்துருவார், இதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. அவரோட நான் இதுலயும் ஒர்க் பண்ணேன், வசூல்ராஜ் MBBSல அவரோட அசிஸ்டன்ட் டைலாக் ஒர்க் பண்ணேன். சோ அங்க நம்ம சொல்ற சில விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து இதுவா இருக்கும்ல, அதனால தெரியும் வந்து ஏதாவது சொன்னா ஓரளவுக்கு அது வந்து இதுவா இருக்கும்னு சொல்றதுனால அதையும் ஒத்துப்பாரு. கமல் சாருக்கும் நீங்க வசனம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? சொல்லி கொடுக்கலாம், ஸ்பாட்ல நான் ஒர்க் பண்ணேன், ஒன்லி அவரோட டிஸ்கஷன்ல மட்டும். ஓகே, அப்போ அவருக்கு உங்களுக்கு எப்படி பேசி மோகன் சார் ட்ரூப்குள்ள எப்படி நீங்க உள்ள வந்த விஷயம்? அவரோட வந்து என்னன்னா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு அவர் மேல, எனக்கு எப்படியாவது அவரோட வந்து பண்ணணும் அப்படி. ஏன்னா நம்ம அந்த படங்கள்லாம் பார்த்தே வளர்ந்தவங்க, இந்த அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மன காமராஜன் எல்லாம் வரிசையா சொல்லிட்டே இருக்கலாம், நம்ம தெனாலி, வைஷன்விகின்னு சொல்லிட்டு அந்த இதுலயே வளர்ந்ததுனால அவரை ரொம்ப பிடிக்கும். இங்க வந்துட்டு என்னாச்சு, அவரை போய் பார்க்க முடியல நேரா. சோ என்ன எப்படி அவர் அட்ரஸ் எப்படி வாங்குறதுன்னு தெரியாது, என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நேரா நானே இந்த ராணி சீதியால் போயிட்டு அங்க போய் கேட்டேன். ஸ்ட்ரெயிட்டா போய் கிரேசி மோகன் இல்ல வீக் டேஸ் தான் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்பரோ இதோ கேட்டா தரமாட்டாங்கல்ல, அட்ரஸோ கேட்டா. ஏன்னா யாரு நீ எது கிரேசி மோகன் நம்பரை கேக்குறேன்னு சொல்லுவாங்கல்ல. சோ நான் போயிட்டு இந்த மாதிரி நானா போயிட்டு சார் இந்த கிரேசி மோகன் சார் குரூப்ல கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, என்னோட மாமா, ஒரு நம்பரை மிஸ் பண்ணேன் கிடைக்குமா அப்படின்னு. கிருஷ்ணமூர்த்தி நம்பர்லாம் இல்லப்பா, வேணா கிரேசி மோகன் நம்பர் தரேன், அங்க போய் கேட்டுக்கோ அப்படின்னாரு. அதுதானே வேணும் அப்படிதான் வாங்கினேன் சீரியஸா. வாங்கி நம்பர் கொடுத்தாரு, நேரா 2-3 வாட்டி வீட்டுல போய் பார்த்துட்டு ஓகே நீ டிராமாக்கு வா பாக்கலாம்னு சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் போயிட்டு டக்குன்னு ஒரு ரோல் வந்து பண்ண வேண்டியதா இருந்தது. ஒரு ரோல் பண்ண வேண்டியது வரல, ஒரு சின்ன ரோல் தான். பட் இனிவே அந்த அவ்வளவு பேர் முன்னாடி போய் நடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் இதுதான். டக்குன்னு பண்ண சொன்னாரு, நான் ஒரே வாட்டி டைலாக் கேட்டு பண்ணிட்டேன். அதுல இருந்தே அவருக்கும் என் மேல ஒரு நல்லது, பரவாயில்ல செம்ம ஐடியா வருமா. அன்சிகாவோட நம்பர் வேணா, அந்த அன்சிகாவோட நம்பர் தொலைச்சிட்டேன் அது மாதிரி சிம்புட்ட போய் கேட்கலாம், இங்க கேளுங்க. ஆமா ஓகே. இப்போ இந்த ஜுராசிக் பேபி நாடகத்தை நீங்க தான் அந்த பேபி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேபியே நீங்க இப்போ அந்த நாடகத்துல வந்து எல்லாம் இப்போ நோ டேக், செகண்ட் டேக்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் அந்த ஸ்பாட்ல முடிச்சாகணும். முடிச்சுட்டு வெளியே வந்தப்ப இந்த ஜுராசிக் பேபி வந்து உங்களுக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். சோ அந்த நாடகம்லாம் முடிஞ்சு அப்ப அந்த நாடகத்துக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குல்ல? இருக்கு. உங்களுக்கு மதராசப்பட்டினம் கிடைச்சதுக்கு காரணமும் அந்த இதுதான். இதுதான் டிராமா வந்து பார்த்தாரு விஜய் சார் வந்து, டைரக்டர் விஜய் சார் வந்து டிராமா பார்த்தாரு. அதுல எனக்கு தான் நிறைய டைலாக், நம்ம தான் ஜுராசிக் பேபின்றதுனால ஃபுல்லா இருக்கும். அவர் வந்து பாத்துட்டு சொன்னாரு, நீங்க சூப்பரா டைலாக் எல்லாம் நிறைய பேசுறீங்க, உங்களுக்கு இந்த படத்துல ஒரு ஊமர் ரோல் இருக்குன்னு கூட்டு போயிட்டு அந்த படத்துல ஊமையா ஒரு ரோல் பண்ணோம். சோ அதுக்கு ஜுராசிக் பேபி மெயின் ரீசன் அதுதான். அந்த டிராமா முடிச்சுட்டா நாங்க வந்து அப்படியே வெளில நேரா அப்படியே போய் வண்டி எடுத்து கிளம்ப மாட்டோம், வெளில போய் நின்று அப்படியே கொண்டாந்து போய் பாக்குறது. ஏன்னா எல்லாம் வந்து பாத்து சொல்லுவாங்க பண்ணது வந்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே தெரியாத மாதிரி கேட்டு ஓகே வாங்க போட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா அப்ப இந்த இது வேற இல்ல, கேமரா மொபைல் வந்ததுக்கு அப்புறம் இந்த போட்டோ எடுக்கிறது தான். சோ நின்னு பந்தாலாம் பண்ணிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு பெரிய இதுவா இருக்கும். ஊர்ல உடனே சொல்லிடுறீங்களா அது எப்படின்னா அந்த போட்டோ பிரச்சனைமா எப்ப பாரு நமக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்ல அப்படின்ட்டு இருங்க வரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான். சோ சதீஷ் ஜாலியா சிரிக்க சிரிக்க பேசிட்டு இருக்காரு, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் அவர் எங்கேயாவது மாட்ட வைக்கலான்னு ட்ரை பண்றோம். வெல்கம் பேக் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி, நம்ம குட்டிச்சோர் பாய்ஸ் பேண்ட் அண்ட் சதீஷ். உங்க அம்மா வந்து உங்கள்ட்ட கேட்டாங்களா, ஏன்பா தம்பி இந்த சிவகார்த்திகேயன் உன் கூடயே தான் இருக்கான், அவன் 2.5 கோடி வாங்குறான் அப்படின்னு பேப்பர் போட்டாரு, உனக்கும் இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கூடாது அப்படின்னு கேட்டாங்களா? நான் ஊர்ல இருக்கேன் அப்ப வந்து இதுல நியூஸ் வந்தது. அப்ப வந்து எதிர்நீச்சல் ரிலீஸ்க்கு முன்னாடி இது. சோ 1 கோடி ரூபாய் சம்பளம் சிவகார்த்திகேயன் 1 கோடி கேட்கிறாராம் அப்படிலாம் நியூஸ். எங்க அம்மா படிச்சுட்டு கேக்குறாங்க, அப்பா சிவகார்த்திகேயன் 1 கோடி சம்பளம் கேக்குறாராம், நீ கூட தானே இருக்க, நீ ஒரு 20 லட்சம் ரூபாய் கேள. அது சிவகார்த்திகேயன் 1 கோடி கொடுத்தாலும் அதுல ஒருத்தர் இருக்கேன், ஒரு ஹீரோ. முதல்ல அதுக்கே அதுவே தப்பு. நான் எப்படிமா 20 லட்சம் கேக்குறது, நீ கேளு. அது சரி நான் கேட்பேன், அவன் கேட்கணும் சொல்லிட்டு அது நடந்தது. உண்மையிலேயே பேப்பர்ல வரதுல பாதி அது இந்த மாதிரிதான். சரி, இப்போ சதீஷ் வந்து
இப்ப கவுண்டர் கொடுத்தே வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இப்ப வந்து எல்லா படத்துலயும் பேசாம கவுண்டர் சதீஷ் அப்படின்னு டயலாக் எதுவும் இல்லங்க. கவுண்டமணி சார் பேரே அதானே, கவுண்டர் மணி. கவுண்டர் மணி, அது வந்து கவுண்டர் மணி மறிவிச்சு. அவர் போதுங்க, அவர் ஒருத்தர் இருக்காரு. போதும். நம்ம வந்து அவரோட வழித்தோன்றல இருந்தாலே போதும். இப்ப நம்ம வந்து திராணிதிருப்பார்ல இன்ட்ரெஸ்டிங்கான போர்ஷன்ல ஒரு சின்ன ஒரு கேம் நீங்களும் நானும் விளையாட போறோம். நம்ம 2 பேரும் விளையாடுறது வேற வழி. அந்த எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்காரு, அவர் கூட மட்டும் என்ன விளையாடுறது? அவர் கூட விளையாட முடியாது. அவர் தான் அங்க வந்து பலியாடா இருக்க போறாரு இன்னைக்கு. ஓகே, ஆடா இருக்காரு, பலியாடா இனிமே ஆயிடுவாரு. நான் சொல்ல நிறைய பலூன்ஸ் எல்லாம் கொடுப்பேன். பலூன்ஸ் ஊதி போய் அவர் வந்து யாரு அவர் மேல வந்து நிறைய பலூன்ஸ கட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏகோபித்த ஓகோபித்த கரகோஷங்கள் கிடைக்கும். ஐயோ, அவரே பலூன் மாதிரி என்னடா இன்னும் வரலையே நினைச்சேன். ஒரு மேல பலூன் எவ்வளவு பலூன் கட்டுறோமோ. ஓகே, ரெடி? ஓகே டைரக்டர் சார், நீங்க கொஞ்சம் டைமிங் எல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நீங்க பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல நீங்க பண்ணுங்க, நீங்க தான் கெஸ்ட், நீங்க தான பெரிய ஆளு. இல்ல லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு பார்த்தேன். ஓகே, பலூன் நல்லா ஊதுறாரு. இத போய் அவர் எங்க கட்டுவாரு? இவர் என்ன தாலியா என்ன ஒரு கழுத்துல கட்டுறதுக்கு எங்கேயாவது கட்ட வேண்டியதுதான். என்ன பிரதர், மாட்டி விட்டா போதுமா கட்டணுமா? போதும் லைட்டா, அவர் எங்கேயாவது அப்படியாது. ஆடா என்னங்கடா இது? எப்ப அசிஸ்டன்ட்? ஒரு பலூன் அசிஸ்டன்ட் முன்னே இருக்கிறாரு. யாராவது ஊதி கொடுக்க மாட்டீங்களா இதுக்கு? பெரிய நூலா போட்டீங்கன்னா அவருக்கு அதுல கழுத்துல கேட்கற மாதிரி இருக்கும். பேரு வர மாதிரி இல்லங்கம்மா கட்டாரு. பெரிய நூலா வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துல 2 பலூன் மட்டும் தான் கட்ட போறாரு. அடுத்தது அந்த பக்கம் டைம் ஓடிக்கிட்டே இருக்குது, விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. ஓகே, நம்ம சதீஷ் வேகமா கட்டுறாரு. ஏப்பா இது ஒட்ட கட்ட முடியாதா? கட்டியதான் ஆகணுமா? ஓவர் 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 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் அதை நீங்க வந்து போய் கட்டிடுங்க. அப்பா, சோ 3 பலூன் வந்து நம்ம சதீஷ் கட்டிருக்காரு. நல்ல ஒரு அரக்கி மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ராமாயணம் மகாபாரதத்துல. சரி, இப்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ 3 பலூன் கட்டிருக்காரு சதீஷ். சதீஷோட நம்ம ஜாஸ்தியா ஒரு பலூனா கட்டினோம். நாதஸ்வர மாதிரி ஊதுறீங்க. ஐயோ, ஆரம்பமே சரியில்லையே. ஊத சொன்னா வெற்றி இப்படி ஊதுறது இல்ல. ஓகேயா ஓகேயா? ஓவர்ட்டாங்க. விளையாடி ஜெயிச்சிருக்க. அப்பா தேங்க்யூ. தேங்க்ஸ்ங்க. இது நேரத்துல வந்து இந்த சந்தோஷமான காட்சி எல்லாரும் பார்த்து ஆகணும். நான் 2 பலூன் கட்டிருக்கிறேன், நம்ம சதீஷ் வந்து ஜெயிச்சிருக்காரு. 3 பலூன் கட்டிருக்காரு. ஆண்டோட நிலைமையை பார்த்தாதான் நமக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இதுல பாவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். தேங்க்யூ தேங்க்யூ. ஜாலியா அந்த நிகழ்ச்சியில ஜெயிச்சதுக்கு பிரம்மாண்டமான பரிசு உங்களுக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு போறேன். அவரே குடுத்துருவீங்களா? இவ்வளவு பிரம்மாண்டமா பிரம்மாண்டமான பரிசு உங்களுக்கு காத்துட்டு. ஓகே, சோ தேங்க்யூ வெரி மச். கேம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? சூப்பரா இருந்ததுங்க. நல்ல வித்தியாசமான ஒரு கேம். இது எப்படி ஒலிம்பிக்ல எல்லாம் கூட சேர்க்க போறதா சொல்லி ஒலிம்பிக்ல சேர்த்து பாருங்க. ஒரு 20 பேர் கொண்ட குழு தான் இதை வந்து கண்டுபிடிச்சதெல்லாம் சொன்னாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அதோட அடுத்து வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம், மெமரி கேம் ஒன்னு விளையாட போறோம். அது போலாமா? ஓகே, டன். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் என்ன கேட்டாலும் நீங்க தெனாலி தர்பார் அப்படின்னா பதில் சொல்லணும். ஓகே ஓகே. செகண்ட் கேள்விக்கு முதல் கேள்வியோட பதில சொல்லணும். தெனாலி தர்பார் தானே ஒரிஜினல் பதில்? ஒரிஜினல் பதில். ஓகே. அந்த பதில் எல்லாமே ஆம் இல்லைன்னு மட்டும் தான் நீங்க சொல்லணும். பதில் அப்படிதான், கேள்வி அப்படிதான் இருக்கு. ஓகே ஓகே. அது மாதிரி செகண்டுக்கு ஃபர்ஸ்ட், தேர்டுக்கு செகண்ட், ஃபோர்த்துக்கு தேர்ட், ஃபிஃப்த்துக்கு ஃபோர்த், அப்படி 5. நீங்க ஆம் இல்லைன்னு சொல்றது நீங்க லூசுங்கிறது உங்க வீட்டுக்கு தெரியுமா? ஆமானாலும் பிரச்சனை தான், இல்ல அந்த மாதிரி क्वेश्चन அப்படிலாம் கேட்கலாமா? இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. தெனாலி தர்பார். சூப்பரா சொல்றீங்க. அடுத்து வர போற படங்கள்ல நீங்க காமெடி இளவரசன் சதீஷ் அப்படின்னு போட சொல்றீங்களாமே? ஆம். எதிர்நீச்சல் படத்துக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்களா?
ஆம். எதிர்நீச்சல் படத்துல சிவகார்த்திகேயன் ஷூட்டிங்ல பிரியா ஆனந்த் கூட உங்களை பேசவே விடலையாமே. ஆம். டைரக்டர் ஏஎல் விஜய் மதராசப்பட்டினம் படத்துல உங்களுக்கு வந்து சம்பளமே கொடுக்கலையாமே. இல்லை. தேங்க்யூ வெரி மச். அப்படி நெலிஞ்சு கரை ஏறி யோசிக்க வேண்டியது. சூப்பர். தேங்க்யூ வெரி மச் சதீஷ். உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்துட்டு மான் கராத்தேன்னு சொல்லிட்டு நானும் சிவகார்த்திகேயனும் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து முருகன் சார், எஸ் ஏ ராஜ்குமார் அந்த மாதிரி இப்ப சிவகார்த்திகேயன் என்னங்க இது, அவங்க வந்து டைரக்டர் கேமராமேன், நீங்க வேற பேர் சொல்லி இருந்திருக்கலாம். பட் எனிவே காம்பினேஷன்ங்கிறது தான் நீங்க முக்கியம். அதனால வந்து சரி, பிரியாணி லெக் பீஸ் சங்கர் சார், ரஜினி சார் கண்டினியூஸா 2 படம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா முருகதாஸ் சார், விஜய் சார் 2 படம் கண்டினியூஸா பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதான் இப்போ மான் கராத்தே அது வந்து சிவகார்த்திகேயன் ஹீரோ பண்றாரு, அன்சிகா முத்வானி ஹீரோயினா பண்றாங்க. ஏஆர்எம் ப்ரொடக்ஷன்ஸ் முருகதாஸ் சாரும் எஸ்கே ஆர்டிஸ்ட் மதன் சாரும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சிகரம் தொடுன்னு சொல்லிட்டு விக்ரம் பிரபு சார் ஹீரோ பண்றாரு, யூடிவி ப்ரொடக்ஷன்ல அந்த படமும் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து தனுஷ் சாரோட வேலையில்லா பட்டதாரின்னு சொல்லிட்டு அது வந்து அனிருத் சார் மியூசிக், வேல்ராஜ் சார் டைரக்ஷன், அது ரொம்ப நம்ம தாய் வீடு மாதிரி நம்ம டீம், அது அதுலயும் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல விஜய் சார் ஹீரோவா பண்ற படத்துல மெயின் காமெடினா டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. தனுஷ் சாரோட அவங்களோட கம்பெனி ஆர்டிஸ்டாவே மாறிட்டீங்க போல நீங்க. நல்ல கம்பெனி தானே, அதனால தப்பில்லை. சூப்பர். சோ நிறைய லைன் அப்ஸ் இந்த இன்னும் 2 வருஷத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அப்ப கூடிய சீக்கிரம் அம்மா கேட்ட சம்பளம் வந்துரும். இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. I think இந்த திரையில திருப்பார்ல வந்து கொஞ்ச நேரம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பாக்குறவங்க எல்லாருக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஜாலினா நமக்கு கண்டிப்பா ஜாலி தான். நமக்கு என்ன. So thank you very much Satish. Thank you. All the best for all your future projects. Thank you. Thanks. So திரையில திருப்பார்ல இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்தது. சதீஷ் ஒரு சூப்பரான ஒரு காமெடியன், நல்ல ஆக்டர். உங்களை பத்தி எதுவும் சொல்லியாங்க? உங்களை பத்தி சொல்லணும்னா உங்களோட ஃபேன் தான் நானு. அதுல வந்து டவுட் இல்ல. இதுதானே கேட்கணும், அதானே உங்க ஆசை. சொல்லிட்டேன், லைவ் போயிட்டு இருக்கு. அதான் ஓகே இல்ல சொல்லிட்டேன். உங்க ஃபேன் நானு. அந்த சமோசா மட்டும் போகும்போது கொடுத்து அதுக்காக என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு சமோசாவுக்காக எவ்வளவு போய் சொல்ல வேண்டியிருக்கு சதீஷ் சொல்லிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு டாடா பை பை சொல்லி கிளம்பிக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை நம்மளோட Facebook பேஜ்ல தெனாலி தர்பார் அப்படிங்கிற போயிட்டு Facebook பேஜ்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம், இல்ல எங்களுக்கு மெயில் பண்ணலாம், இல்ல ஏடிஎம் கார்டு நம்பர் மட்டும் தான் எனக்கு அப்படியே பின் நம்பர் தான் நமக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு போன் நம்பரும் கேளுங்களா. அப்படியே டாடா பை பை சொல்லிக்கிறது ராண்டி வித் குட்டிச்சுவர் வாய்ஸ் பேண்ட். இத போய் அவர் எங்க கட்டுவாரு? இவர் என்ன தாலியா என்ன ஒரு கழுத்துல கட்டுறதுக்கு எங்கேயாவது கட்ட வேண்டியதுதான். மாட்டி விட்டா போதுமா கட்டணுமா? போதும் லைட்டா அவர் எங்கேயாவது அப்படியே அது ஒரு பலூன் அசிஸ்டன்ட் ஊர்லயே இருக்கிறாரு. அதுல கழுத்துல கேட்ட மாதிரி இருக்கும், தேர் வர மாதிரி இல்லங்கம்மா கட்டாரு. பெரிய நூலா வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துல 2 பலூன் மட்டும் தான் கட்ட போறாரு. அடுத்தது அந்த பக்கம் வர